எபராசோட் மன்னோட பார்ட் 8 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போனதுல எங்க விட்டுருந்தேன், அந்த டோர்னமெண்ட் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அதில எல்லாம் அங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருப்பாய்ங்க. வந்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி. இப்ப நம்ம டோர்னமெண்ட்ட வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு, அங்க இருக்க அந்த கெஸ்ட் எல்லாத்தையும் வந்து அவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு காமிப்பான். பார்த்தாக்கா அந்த இடத்துல வந்து யாருக்குன்னா, அந்த அசோசியேஷன்லேருந்து என்னோட 3 கண்ணு ஒருத்தன் அட்வைசர் வந்தான்ல, அவன். அவனுக்கு அப்புறம் 2வது வந்து என்ன அப்படின்னா, அந்த கிரேட்டர் கிளான்ஸ்லேருந்து வந்திருக்காரு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு சொட்டை. அவன் நல்லா கொட்டாய் விட்டுருக்கிறத பார்த்துட்டு, ச்சே! இவங்கலாம் தான் வந்திருக்காய்ங்க. அந்த அசோசியேஷன் லீடரே வந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த மாரி வெட்டி பயலுக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சைடுல பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான். பரவாயில்லையே! எனக்கு தேவையான ஆள் கிடைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ பார்த்து சிரிச்சுட்டு, ஹீரோ வந்து என்னன்னா கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, ஐயோ! ச்சே! இதுக்கு தான் ஒளிஞ்சு உட்காந்துருந்தேன். அப்படி இருந்து என்னன்னா, எப்படிதான் இந்த கிழவன் என்ன பார்த்தானே தெரியல. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த கிழவன் பாட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு, ஏன் நீங்க அங்கேயே வந்து உட்காந்துருக்கீங்க? தயவுசெய்து கீழ வாங்க. விஐபிஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கையில நம்ம ஹீரோவும், ச்சே! விடமாட்டான் போலயே! அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்னன்னா, அவங்க எல்லார் கூடயும் சேர்ந்து கீழ இறங்கி வந்து உட்கார ஆரம்பிச்சுருவான். அவன் இவன பார்த்துட்டு, "யாரா இந்த ஆளு இந்த நாள் பாட்டுக்கு என்ன கூப்பிட்டுட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லி யாருன்னு தெரியாம அவனும் பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த கிழவன் வந்துட்டு, "இந்த மாரி ஜே டிராகன் நீங்களே என்னன்னா இங்க வந்தது எனக்கு ரொம்ப பெருமை. நீங்க தான் வந்து என்னப்பா இங்க மெயின் கெஸ்ட்டா இருக்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எல்லாரும், "ஏய் ஜே டிராகன் வந்திருக்காருடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சுருவாங்க. இவனும் இவன் பார்த்துட்டு, "இவன் தான் ஜே டிராகனா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, ஐயோ! ச்சே! தேவையில்லாம எல்லார்கிட்டயும் வந்து என்னன்னு சொல்லிட்டானா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, பரவால்ல எல்லாத்துக்குமே என்ன அப்படியே இவரு பேர்ல ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நீங்க தான் இப்ப இதுல 8வது இன்ஸ்ட்ரக்டரா மாறணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஜே டிராகன் தான் இப்ப இதுல இருக்க நம்ம ஹெட்டாவது இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு, ஹே அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருப்பாய்ங்க. ஐயோ! ச்சே தேவையில்லாம என்னைய ஏன் தான் இப்படி வந்து இது பண்றாய்ங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்து அனௌன்சர் வந்து என்ன பண்றான், அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். சீக்கிரம் எல்லாரும் என்ன பண்றா பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் மேலுக்கு வாங்க, மேலுக்கு வராதவங்கலாம் தோத்ததா இப்ப அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ச்சே ஏன்டா இப்படி கத்துறாய்ங்களோ? அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இவங்க எல்லாருமே வந்து ஹீரோ பக்கத்துல உட்காந்து நொச நொசன்னு பேசிட்டே இருப்பாய்ங்க. போட்டிய வந்து ஆரம்பிச்சோனே பார்த்தாக்கா, ஒருத்தன் மலை மாடு மாரி இருந்தானா ஒருத்தன் வருவான். என்னோட பேரு காட்ஸா, ஸ்பிரிட்ஸோ டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அவங்கலாம் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாய்ங்க. இந்த மாரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் என்கிட்ட பேக்கப் பிளான் வேணும்னா நெறைய இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இந்த ஃபர்ஸ்ட்டு சேர்ந்தா சீக்கிரமா முடிச்சிடும். ஏன் முன்னாடி இருக்கவன் அந்த அளவுக்குலாம் திறமைசாலியா? அப்படின்னு இல்ல இதோ இப்ப வந்திருக்கான் அவன். அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, ஒருத்தன் வெறும் விசிறிய வச்சுட்டு வருவான். அத வச்சே அந்த குண்டன பார்த்தாக்கா, அடிச்சு தெரிச்சு விட்டுருவான். எல்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துறாய்ங்க. அவன் கையில இருக்கிறது வெறும் நம்மனா ஒரு ஆயுதம் கூட கிடையாது. வெறும் விசிறிய வச்சே தோற்கடிச்சுட்டான். அப்படின்னு சொல்லி அவன பாராட்டி பேசிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, ஓகே அடுத்த ஆள எவனா சீக்கிரம் கூப்பிடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையா இவனோட பவர் என்னன்னா உண்மையாவே ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா, அடுத்து யாருப்பா வரீங்க? அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பார்த்தாக்கா 2 பேர் நான் வரேன் அப்படின்னு சொல்லி கைய தூக்குவாய்ங்க. அப்புறமேட்டு பார்த்தாக்கா, அந்த 2 பேருமே ஒரே நேரத்தில ஸ்டேஜுக்குள்ளேயே உள்ள வந்துர ஆரம்பிச்சுருவாய்ங்க. இவனே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அசோசியேஷன்ல அந்த அட்வைசரா வந்துட்டு பரவாயில்லையே! 2 டிராகன் நேம் உள்ளவனப்பா டோர்னமென்ட்க்கு வந்திருக்காங்களா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அடுத்து கொஞ்ச நேரத்தில முதல்ல விசிறி வச்சிருந்தவன் அப்படியே வாயில அப்படியே நுரத்தள்ளி அப்படியே வந்து செத்து போயிருவான். பார்த்தாக்கா, அதில வந்த ஒருத்தன் தான் என்னன்னா பாய்சன யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணியிருப்பான். இவங்க எல்லாமே என்னப்பா டிராகன் நேம் கொண்ட டைட்டில்ஸ் மொத்தம் வந்து 4 பேரு. இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாரியே அவிங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாய்ங்க. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த கூட இருந்த இன்னொருத்தன் வந்துட்டு ஹீரோ பேர சொல்லி மரியாதையா "நீ வா" அப்படின்னு சொல்லி என்னன்னா ஹீரோ வந்து கூப்பிடுறான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு, "யார்டா இவன் கிறுக்கன்? இவன் பாட்டுக்கு லூசு பையன் மாரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, பின்னாடி இருந்த மேட் டிமனுக்கு தான் அப்படியே செம்ம டென்ஷன் ஆகும். "மாஸ்டர் எனக்கு உத்தரவு குடுங்க. நான் உள்ள போய் அவன் தலைய சீவிட்டு வரேன். அப்படிங்கும்போது கொஞ்ச நேரம் அமைதியா இரு." அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, பின்னாடி இருந்தவன் அந்த பாய்சன் யூஸ் பண்றவன் இருந்துட்டு அவன் கழுத்துல கத்திய வச்சுட்டு சீக்கிரம் வேலைய வந்து ஆரம்பிக்கிறேன். என்னால அப்புறம் உன்கிட்ட வந்து சும்மா பேசிட்டு இருக்க முடியாது. காம்படிஷன் அப்படின்னு சொல்லிருக்கும்போது, ஆமா நீ தான் வந்து ஞாபகப்படுத்தின. இதுதான் வந்து என்ன காம்படிஷன். நான் வந்து என்ன பண்ணேன், இப்போ உன்ன போட்டு தள்ள போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில வந்து ஒரே உத. உதைச்ச வேகத்துக்கு அவன் அப்படியே வந்து போகும்போது, அவன் கையில இருக்க அந்த ஸ்வாட வந்து எடுத்து அதில அப்படியே வந்து ஹீட் எனர்ஜி வந்து இன்னும் ஃபுல்லா வந்து இது பண்றான். என்னது இது இத நம்பவே முடியல. எப்படி இந்த ஸ்வாட்ல இவ்வளோ ஹீட் இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அவன் தலையே அப்படியேனா துண்டா போயிரும். சரி ஓகே அடுத்து ஜே டிராகன் நீ தானே இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னா கிளம்பி வா. நீ வந்து என்ன இத பார்த்து எதுவும் பயந்துட்டியா? அப்படின்னு சொல்லி அவன ஹீரோவ நல்லா கடுப்பேத்துற மாரியே பேசிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம். யார்றா நீ? நீ பாட்டுக்கு உள்ள வந்த, சரி. உன்னோட பேர அறிமுகப்படுத்தாமலே நீ பாட்டுக்கு அவன கொன்னுட்ட. இது என்ன டோர்னமெண்ட்டா என்ன? அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அது அப்படின்னு சொல்லி திடீர்னு அவன் பாட்டுக்கு லூசு பையன் மாரி சிரிக்க ஆரம்பிச்சுருவான். ஏய்! உனக்கு தெரியுமா இல்லையா? அவன் டக்குன்னு என் கழுத்துல வந்து கத்திய வச்சுட்டான். அப்படிங்கும்போது நான் அந்த நேரம் போய் அவன்ட்ட என் பேரு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்னடா சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் என்னோட பேர வந்து சொல்றேன். என்னோட பேர் தான் என்ன அப்படின்னா ஃபயர் ஸ்வாட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஜே டிராகன் நீயும் தான் என் கூட சண்டை போடவா? அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, பரவாயில்லையே இவன் பேர்லயும் டிராகன் இருக்கா, அவன் பேர்ல டிராகன் யார் ஜெயிப்பா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிருவான். இவனே கூட்டத்துல இருக்கவன்லாம், அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. உடனே சரி ஓகே. இவன வந்து நம்ம சும்மா வந்து விடக்கூடாது. எனக்கு அந்த லேடி வந்து நம்மள மெசேஜ் அனுப்புனாங்க. கிட்டத்தட்ட 600 பேர் வந்து செத்துட்டாங்களா? என்னால இத நம்பவே முடியல. எப்படி இது ஒரே டயத்துல வந்து சாக முடியும்? அந்த இன்சிடென்ட் காரணம் வந்து இவனா தான் இருக்கும். இவன நான் வந்து என்ன பண்ணேன் இப்பயே தப்பிக்க விட்டுறக்கூடாது. இவன் கண்டிப்பா என்ன பண்ணா என்னோட கிரேட் பிளானுக்கு என்னன்னா பிரச்சனையா வருவான்.
அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த அனௌன்ஸ் பண்ணிருவான். இந்த மாரி ஹீரோ வரான்னு. ஆனா ஹீரோ வந்துட்டு நான்லாம் வரல. அப்படின்னு சொல்லும்போது, "என்னாச்சு? ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏய் உனக்கு என்ன பயமா? நீ வரேன்னு சொல்லிட்டு இப்போ வரலங்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏன்டா நான் சண்டை போடுறேன்னு சொன்னேன். நான் தான் சண்டை போடுவேன்னு சொன்னேன்னா, இந்தா என் சப்பார்டினேட் இருக்கானே, இவன் தான் வந்து சண்டை போடுவான்." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அந்த மேட் டீமன தான் என்னன்னா அடுத்து சண்டைக்கு வந்து அனுப்பியிருப்பான். அவனும் எடுத்த உடனே ரிங்குக்குள்ள வந்து வர வந்து ஆரம்பிச்சுருவான். "ஏன்டா உங்களுக்கு அறிவு இல்லையாடா? எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாரி சப்பார்டினேட்ஸ் வந்து அனுப்பிட்டு இருப்பீங்க." அப்படிங்கும்போது, "சீக்கிரம் நீ போய் வந்து ஜெயிச்சுட்டு வா." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவான், முதல்லயே வந்து சொல்லியிருப்பான். இந்த மாரி அவன் ஏதாவது ப்ரொவோக் பண்ணுவான், இல்ல ஏதாவது ஒண்ணு நடக்கும். அந்த நேரம் என்னால உள்ள போய் சண்டை போட்டு என்னோட ஸ்கில்ஸ்ல காமிச்சுட்டு இருக்க முடியாது. நீ உள்ள போய் பாரு. அது மட்டும் இல்லாம நான் சண்டையில இருந்தேன் அப்படின்னா, அந்த லேடி அவள வந்து என்ன அப்படின்னா நான் கவனிச்சுட்டே இருக்கணும். அவளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ வந்து நான் வந்து பார்த்துட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்திருக்க ஆள் வந்து அப்படின்னா அவனோட வந்து ஆளா தான் இருப்பான். இவன் அந்த பவர கேப்சர் பண்றது எப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன். இவளே ஒரு ஆள அனுப்பி எல்லார் முன்னாடியும் வேணா எல்லாத்தையும் தோற்கடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இவன் ஃபேரா தான் நேரா சண்டை போட்டுருக்கா. எல்லா பவரும் இனிமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த பவர டேக் ஓவர் பண்றது தான் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கு நாம விடக்கூடாது. இப்ப நீ உள்ள போற, உள்ள போய் அவ மூஞ்சி முகரைய உடைச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஓகே. நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வந்து அப்ப டக்குன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி சரி ஓகே உன் பேர் என்னன்னு சொல்லுப்பா. அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அவன் அப்படியே திகைச்சு போயிறான். என் பேரு எனக்கு என்ன பேரு? அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லூஸ் பைய மாரி அங்கிட்டு இங்கிட்டு முழிச்சுட்டு இருப்பான். அது என்னோட பேரு நியூ லார்ட் வேர் டூ மீட் டான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்னடா பேரு? ஆமாய்யா அதான் என்னோட பேரு. நியூ லார்ட் வேர் டூ மீட் டான். உடனே சுத்தி இருக்கவங்களே என்னன்னா, ஒரு நிமிஷம் அப்படியே அந்த பேர கேட்டோனே அப்படியே ஸ்டன் ஆயிருவாய்ங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் கெக்க பக்க கேன்னு சிரிக்க வந்து ஆரம்பிச்சுருவாய்ங்க. ச்சே! இவனுக்கு பேர் வைக்கிறதுக்கே வந்து தெரியாது. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது, சரி ஓகே. போட்டி வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுரும். அவ பேர் என்னவா இருந்தா எனக்கு என்ன? சீக்கிரம் உள்ள வா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த பெல் தான் அடிக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. அவ எதையும் வெளிக்காட்டிக்காத மாரி அப்படியே சலம் மாரியே அந்த சீட்ல வந்து உட்காந்துட்டு இருப்பா. ச்சே! அவன் வருவான்னு நெனச்சா தேவையில்லாம இந்த சப்பார்டினேட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, மேட் டிமன் இருந்துச்சு, ஏன் நீ சும்மா நின்னுட்டு இருக்க? முன்னாடி சண்டைக்கு வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லி நம்ம மேட் டிமன் அவன வந்து கோவப்படுத்தையில, "என்னடா இவன்? சரியான கிறுக்கனா இருக்கான். அவன் தலைய சீவுனத பார்த்துமா இவன் இப்படி இருக்கான்?" அப்படிங்கும்போது, "சீக்கிரம் அவன அப்படின்னா ப்ரொமோட் பண்ணியே அப்படின்னா சீக்கிரம் இது வேலைய முடிச்சுடு." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, ஓகே. இது வந்து அப்பா நான் வந்து சாதாரணமா வந்து விடமாட்டேன். இவனோட தைரியம் என்னன்னா, என்னைய பார்த்தே வந்தனா நீ இப்படி இது பண்ணிட்டு இருப்ப. அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து என்னன்னா டக்குன்னு சொல்லட்ட வந்து ஆரம்பிச்சுருவான். இவனே அத பார்த்தோனே நம்ம மேட் டிமோன் வந்துட்டு, "என்னடா இது? இவனோட கத்தி ரொம்ப வித்தியாசமா இருக்கே!" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, "இந்தா இது வந்து அப்படின்னா வச்சுக்க" அப்படின்னு சொல்லி குடுக்குறான். பார்த்தாக்கா, அந்த கத்தி அப்படியே வந்து அப்படின்னா ஒரு சாட்ட மாரி இருக்கு. அந்த சாட்டையிலே என்னன்னா ஃபயரையும் என்னன்னா அனுப்பிச்சு விடுறான் அப்படியே. ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னா, அப்படியே நம்ம மேட் டிமன் மேல எல்லாமே வந்து என்ன போயிடுச்சு. ச்சே! ஒரே அட்டாக்ல இவன் கதைய வந்து முடிச்சுட்டான். அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ரசிச்சு அவன அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு ஷாக்கு. என்னன்னா எதுவுமே வந்து நடந்திருக்காது. அடிச்ச வேகத்துக்கு அவன் சட்டை மட்டும் தான் கிழிஞ்சிருக்கும். இதுதான் உன்னோட பெஸ்ட் அட்டாக்கா? ஆனா இது நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே என்னன்னா ஒரு டீமன் மாரி இவன வந்து பார்த்துட்டு இது பண்ணுவான். அவன் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்து பயந்து ஷாக் ஆயிருவான். பார்த்தாக்கா டக்கு டக்குன்னு நின்னு இது பண்ணுவான். பார்த்தாக்கா எந்த அட்டாக்குமே வேலை செய்யாது. டக்குனு அவன் பின்னாடி வந்து என்னன்னா ஒரே அடி. எனக்கு உன்ன அடிக்கிறதுக்கு ஸ்வாட்லாம் எதுவும் தேவையில்லடா. வெறும் கையே போதும். அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அவன் மூஞ்சி, முகர எல்லாமே அப்படியே என்னன்னா வீங்கிட்டு வந்து போயிடும். அது மட்டும் இல்ல, நிறுத்தவே மாட்டான். பட்டு, பட்டு, பட்டுன்னு அடிச்சுக்கிட்டே வந்து இருப்பான். அடிச்ச வேகத்துக்கு அவன் மூஞ்சே அப்படியே என்னன்னா ஃபுல்லா பனியாற மாரி என்னன்னா வீங்கி போயிரும். ச்சே! நான் வந்து என்ன பண்ணேன், எப்படி இப்படி தோத்து போனேன். நான் வந்து என்ன பண்ணேன், கண்டிப்பா இந்த தோல்விய வந்து ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லூசு பையன் மாரி இது பண்ணிட்டு, நான் வந்து நான் தோத்து போகக்கூடாது. நான் வந்து தோத்து போயிட்டேன்னா மாஸ்டர் என்ன விட மாட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இது மாரி பேசிட்டே இருப்பான். உடனே டக்குனு அவன் ஒரு மார்ஷல் அந்த ஒரு இத வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சுடுறான். அந்த எவன்லி டீமனும் சரி, நம்ம ஹீரோவும் சரி ஒரு மாரி வித்தியாசமா வைப்பான். இவன் யூஸ் பண்றது வந்து என்ன பிளட் டீமன் அந்த ஒரு டெக்னிக் தானே. ஆமா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவன் கூட வந்து சண்டை போட்டுருக்கேன். அவன் வந்து என்ன பண்ணான், ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆள் தான். சரி எதுக்காக நீ அவன் கூட வந்து சண்டை போட்ட? அது ஏன்னா அவன் பேரும் என்ன பண்ணா பிளட் டீமன் இருக்கு. என் பேரு ஹெவன்லி டீமன் இருக்கு. எங்க 2 பேர் பேரும் ஒரே மாரி இருக்கு. அதனால தான் எனக்கு வந்து என்ன பண்ணா அந்த மாரி இருக்கிறது பிடிக்கல. அதனால தான் அந்த கல்ட்டயே போய் நான் போய் அழிச்சுட்டு வந்துட்டேன். அப்படின்னு சொல்லும்போது, எது உங்க பேரு ஒரே மாரி இருக்கு. அதனால நீ போய் அழிச்சுட்டு வந்தியா? அப்ப என்னடா நீ சரியான ஒரு இதாடா அப்படின்னு கேட்கல. அதெல்லாம் வந்து என்ன அவனுக்கு தெரியாது. எனக்கு புடிக்கலன்னா அப்படிதான். நான் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு அவன் வந்து நம்மள பிளட் டீமன் ஆர்ட்ஸ வந்து யூஸ் பண்ணலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏய் அதெல்லாம் வந்து என்ன பண்ணா ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒண்ணும் சுப்பீரியரான ஒண்ணும் கிடையாதுடா. நான் வந்து என்ன பண்ணா அப்பயே வந்தேன்னா அவிங்க செட்ல இருக்க எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா போட்டு தள்ளிட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் வந்து புரியல. அங்க இருக்க எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிட்டேன். அப்படி இருந்தும் எப்படிதான் இந்த இதுல என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்க வந்து இருக்கிறாங்க. என்ன ஏதுன்னே வந்து தெரியல. அந்த பிளட் டீமன்லயே என்ன அப்படின்னா 3 என்ன அப்படின்னா மாஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க தான் என்ன அப்படின்னா பவர்ஃபுல்லா இருப்பாய்ங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம். என்ன தெரியுமா? இந்த பிளட் டீமன் இந்த இதுல என்னன்னா அங்கங்க ஊர்பட்ட பேர் என்னப்ப நெறைய பேர் இருந்துட்டே இருப்பாய்ங்க. அவைங்களோட அந்த பவர் என்னப்பா ரொம்ப நெறையா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஹெவன்லி டீமன் அந்த கல்ட்டுக்கு நிகராவே வந்து இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அவனும் அந்த அட்டாக்க வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிருவான். உடனே எல்லாரும் பார்த்து ஷாக் ஆயிருவாய்ங்க. பார்த்தாக்கா ஃபுல்லா வந்து என்னப்பா ஒரு மேகமூட்டமா அவன சுத்தி இருக்கும். அந்த மேகத்துலருந்து பார்த்தாக்கா டக்கு 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 டக்குன்னு அந்த அ ஆரா அந்த ப்ளூ கலர் அந்த கத்திரிப்பு கலர் ஆராவ ஸ்வாட் பண்ண அந்த இது என்னன்னா ஃபுல்லா வந்து ஒரு மாரி முள்ளம்பன்றி மாரி அவன் ஆள பார்க்கறதுக்கே அப்படி இருப்பான். ஓகே. சீக்கிரம் வந்து என்ன பண்ணா, வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன் டக்குனு எப்படின்னா அவன பார்த்து ஓடி வர ஆரம்பிச்சுருவான்.
என்னடா இவன் பாட்டுக்கு அவன உள்ள போய் ஓடி போய் அந்த அட்டாக் உள்ள போறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன் அந்த அட்டாக்குக்குள்ளேயே நம்ம நடுவுல சென்டர்ல வந்து போயிருவான். இங்க வந்து நெறைய பேர் அவன் வேகமா இருக்கிற மாரி இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். இதுல இருக்க ஒரே ஒரு ஆள் மட்டும் தான். அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன்டா முட்டா பயலே! பொம்பள மாரி ஏன்டா இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லயில, அவன் அப்படியே டென்ஷனா, "இந்தா உனக்கு இது வந்து என்ன ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்க போது. என் கையால சாகுறது." அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவன் மேல வந்து அட்டாக் பண்ண வரான். ஓகே நான் தான் பார்த்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அட்டாக்க வந்து என்னான்னா அந்த மேட் டீமன் என்னன்னா டக்குனு ஒரே அடியில வந்து என்னான்னா ஒரு கைய வச்சு தான் இது பண்றான். பார்த்தாக்கா அந்த ஒரு அடியிலேயே பார்த்தாக்கா அந்த அட்டாக் ஃபுல்லா வந்து டிஃப்ளெக்ட் ஆயிடுது. கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, அவனோட கத்திக்கும், அவனுக்கும் ஒரு நூலு தான் வந்து என்னன்னா கேப்பாவே இருக்கும். அந்த ஒரு நூல் கேப்ல வந்து என்னன்னா, அந்த அட்டாக்க அப்படியே டிஃப்ளெக்ட் பண்ணி நிப்பாட்டியிருப்பான். ஆ பரவாயில்லையே! இந்த டெக்னிக்க வந்து என்ன பண்ணா ஈஸியாவே அவன் தடுத்துட்டான். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, என்னால இத நம்பவே முடியல. என் மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு, யாராலயும் இந்த அட்டாக்க வந்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இவன் என்ன இப்படி ஒத்த விரல வச்சு என்னன்னா இப்படி இத நிப்பாட்டிட்டான். என்னால இத நம்பவே முடியல. எப்படி இப்படிலாம் ஆளுங்க இருக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, மேட்டிமேன் அப்படியே வந்து செம்ம டென்ஷன் ஆயிருவான். வந்து என்னன்னா, பயங்கரமா போட்டு அவன வந்து அடிக்க ஆரம்பிச்சுருவான். அடிச்சு, அடிச்சு, அடிச்சு அவன் மூஞ்சி முகரே அப்படியே என்னன்னா பேத்து போயிருவான். அப்படியே அவன் மூஞ்சியே அப்படியே என்னன்னா ஒரு மாரி கொடூரமான ஒரு இதா வந்து என்னன்னா மாறிரும். அடிச்ச வேகத்துக்கு அவன் அங்கருந்து அப்படியே தெறிச்சுட்டு போய் சைடுல என்னன்னா விழுவ ஆரம்பிச்சான். அப்படி என்னன்னா உழுக்க மாட்டானே! திரும்பவும் அவன் மூஞ்சி முகர எல்லாத்தையும் என்னன்னா போட்டு பயங்கரமா அடிச்சுருவான். அடிச்ச வேகத்துக்கு அவன் ஃபுல்லாவே வந்து என்ன அப்படின்னா அன்கான்ஷியஸா ஆன நிலைமைக்கு வந்து போயிருவான். பார்த்தாக்கா அடிச்ச அடிச்சு, அடிச்சு அவன் கையிலே என்னன்னா ரத்தம் வந்து என்ன அப்படின்னா சொட்டு சொட்டா என்னன்னா இது வர ஆரம்பிச்சுரும். எல்லாம் கூட்டத்தில இருக்கிறவங்கலாம் ஒரு மாரி அப்படியே பதட்டத்திலேயே என்னன்னா ஒரு மாரி பார்ப்பாய்ங்க. அவன் இருந்துட்டு வாய பொளந்து பார்க்க ஆரம்பிப்பான். "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த சண்ட போட்டவன் அப்படியே கொத்துக்கறி மாரி கிடப்பான். அப்படியே அவன் மூஞ்சி, முகர எல்லாமே அந்த சைடு அப்படியே வந்து வீங்கி போய் கிடக்கும். இவனே அந்த அனௌன்சர் இருந்துட்டு, இந்த மாரி "அடுத்து வேற யாராவதுனா இவர் கூட சண்ட போட வரீங்களா?" அப்படிங்கும்போது கூட்டத்தில இருக்கிறவங்கலாம் எடுத்து, "ஐய்ய! இந்த மான்ஸ்டர் கூடயா?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு எடுத்து, "ஹோரே! அவரு தான் வந்து ஜெயிச்சாரு." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சொன்னோனே எல்லாரும் வந்து அப்படின்னா கத்த வந்து ஆரம்பிச்சுருவாங்க. இவனுக்கு அப்படியே என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உண்மையாவே என்ன அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து மாஸ்டர் தான். சூப்பர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா, அவன் எப்பயும் மாஸ்டர் நெனச்சு தான் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். நான் யாருக்கு தெரியும்? ஒரு ரூம்ல தனியா பூட்டி கிடந்த ஒரு ஆள். எனக்கு இவ்வளோ புகழ் வந்து சேரணும்னு எல்லாமே மாஸ்டருக்கு சொந்தமானது தான். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அடுத்து அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு பெல்லும் அடிச்சுருவாய்ங்க. உடனே அங்க இருக்கவங்கலாம் பேசிக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. அவரோட சப்போனன்ட்கிட்ட இவ்வளோ பவர் இருக்குன்னா, அப்ப அந்த மாஸ்டர்கிட்ட எவ்வளோ பவர் இருக்கும்? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே என்ன பெருமையா பேசிட்டு இருக்கும்போது, அந்த அசோசியேஷனோட பொண்ணு, அவளுக்கு என்னன்னா அப்படியே என்னன்னா மூஞ்சி வேர்த்து போய் ஒரு மாரி அல்லு கிளம்பிரும். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நெனச்சோனே. ஆனா அதுக்கப்புறமேட்டு பார்த்தாக்கா, அந்த அசோசியேஷன்ல எல்டரா இருந்த அந்த ஆள் வந்துட்டு, "குளோரி டூ த சதர்ன் அலைன் பிளேட்ஸ். லாங் லிவ் த அலையன்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கு முன்னாடியும் வந்து அனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். இந்த மாரி நம்ம ஹீரோவோட சப்பார்டினேட் தான் வந்து இதுலேருந்து ஜெயிச்சிருக்காரு. அதனால அவருக்கு தான் அடுத்த எங்களோட மாறுறதுக்கான அதிகாரம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி இவரு இந்த இதில ஜெயிச்சதுனால நம்மளோட இந்த மிஸ்டர்ஸ வந்து அப்படின்னா இவருக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி குடுக்க போறோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கேட்டோனே இவன் ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ஷாக் ஆயிருவான். என்னது அந்த பொம்பளையா? அந்த பொம்பளைய என் தலையில வந்து கட்ட போறாங்களா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது மாஸ்டர் வந்து அப்படின்னா திரும்பி பார்க்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி ஓகே விடு. இதெல்லாம் என்ன அப்படின்னா சில நேரம் சகஜமா நடக்கிறது தான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாஸ்டர் என்ன இப்படி ஏமாத்திட்டீங்க? ஐயோ! போச்சு. அவள என் தலையில வந்து என்ன அப்படின்னா கட்ட பார்க்குறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாரி பதட்டத்தில யோசிச்சுட்டு சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா அடுத்து அவளோட அந்த ரூம்ல தான் வந்து காமிக்கிறாங்க. அவ இருந்துட்டு என்னன்னா பல்ல கடிச்சுட்டு இருக்கா. என்னாச்சு? எப்படி வந்து என்னன்னா இது வந்து முடிஞ்சு போச்சு. இந்த முகிம வந்து என்னன்னா டேக் ஓவர் பண்றதுக்காக அவங்க பெரிய பிளான் எல்லாம் இன்னும் போட்டிருக்கேன். அப்படி இப்படின்னானுங்க. இதுல வந்து என்னன்னா ஃபெயில் ஆயிட்டோம்னா, அது ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்து வந்துருமே! என்ன செய்யணும்னே வந்து தெரியல. சீக்கிரம் வந்து என்ன பண்ணா ஏதாவது ஒரு வேலைய நான் வந்து செஞ்சாகணும். அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோ அவனுக்கு குடுக்கப்பட்ட இடத்துல இருந்துட்டு மெடிடேட் பண்ணிட்டு இருப்பான். யார்டா இவங்க? எங்க இருந்தா வந்துட்டீங்க? இவங்க என்ன வேலை தான் செய்ய போறாய்ங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெவன்லி டீமன் குடுத்த இந்த மாரி ஹெவன்லி பிளட் டீமன் அவன்ட்ட நீ பார்த்துருக்கியா? அறிஞர் நான் அவன் கூட சண்டை போட்டுருக்கேன். டார்கன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். அவன வந்து எப்படி நம்ம போட்டு தள்ளணும். அப்புறம் 3 கிரேட் மேஜிஷியன் வருவாய்ங்க. அவைங்கலாம் சரியான தொல்லைங்க. அவனுக்கு வேலி மாரி பக்கத்திலேயே இருந்துட்டுப்பாய்ங்க. நீ அப்ப அவைங்களையும் போட்டு தள்ளிட்டியா? போட்டு தள்ளிட்டேன்னு சொல்லிட முடியாது. ஆனா தன்னோட சொந்த கிளான்லேயே டார்க் மாஸ்டர்ஸ யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு உன் கூட வந்து நம்ம நியாயமா இருப்பான்னு நீ நினைக்கிறியா? அவ சொன்ன எந்த விஷயத்தையும் நம்மளால காப்பாத்த மாட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவ கண்டிப்பா ஏதாவது ஒரு சதித்திட்டம் தீட்டிட்டு தான் வந்து இருப்பா. நாமளும் ஒண்ணும் இப்ப சும்மா இருக்க முடியாது. நம்ம கீழ இருக்க ஃபோர்ஸ் மட்டும் வந்து பத்தாது. ஹெவன்லி டீமன் கல்ட் அதே நேரத்தில அந்த முரிம் அலையன்ஸ் அப்புறமேட்டு வந்து என்னன்னா நார்தர்ன் சி பேரன்ட்ஸ், ராயல் போர்ட்டர்ஸ் ஆஃப் ஜேடு, அப்புறம் டாக்டர் ஆஃப் த ஹெவன்லி எம்பரர், அப்புறமேட்டு ஃபால்ஸ் விக்டர்ஸ்ங்கிற மாரி இருக்கிற எல்லா கல்ட்டையும் என்னன்னா நம்ம கீழ வந்து கொண்டு வரணும். அவங்க எல்லாரையும் ஒரே ஃபார்மேஷனா வந்து ஃபார்ம் பண்ணி அந்த பிளட் டீமன் அவைங்க உள்ள வரத்துக்கு இருக்க எல்லா வழியும் நம்ம வந்து தடுக்கணும். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏன் நீ இப்படி எல்லார் கூடயும் சேரணும்னு ஆசைப்படுற? நாமளே எல்லாத்தையும் வந்து கொன்னுடலாம்." அப்படிங்கல அப்படிலாம் வந்து செய்யக்கூடாது. நம்ம ஒரு சண்டையில ஜெயிச்சோம்னா 10 சண்டையில இழக்க வந்து நேரிடும். அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சண்டையில ஏதோ தோக்குற மாரி இருந்தாலும் சரி, அடுத்த சண்டையில நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நான் என்னோட பர்சனலான அனுபவத்துல வந்து சொல்றேன்.
நம்ம தோத்து போனாலும் கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது அடுத்து அந்த மாங்க் கிட்ட வந்து சொல்றான், இந்த மாரி அடுத்து வேற ஏதாவது என்லைன்மென்ட் வந்து தரியா? அது வந்து சொல்லிக் குடு அப்படின்னு கேட்கல. என்ன மன்னிச்சிரு. என்னால உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. என்லைன்மென்ட் அது நீலாம் வந்து நல்லா அறிஞ்சுக்கணும். ஃபியூச்சர்ல கண்டிப்பா அத நீ தெரிஞ்சுக்குவ. அப்படிங்கும்போது சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த சதன் அலையன்ஸ்க்கு போனோனே எல்லாரும் அப்புறம் அந்த பார்ட்டிய வந்து கொண்டாடிட்டு இருப்பாய்ங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மீட்டிங்லாம் கொஞ்சம் க்ளோஸா இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு மட்டும் தான். இந்த சதர்பேட் அலையன்ஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கலாம் அவிங்க வந்துட்டு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்டா எங்கள கூட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? எங்கள எல்லாத்தையும் வர சொல்லிட்டு நீங்க இப்ப என்ன திரும்பி போ அப்படி இப்படின்னாக்கா என்னடா அர்த்தம் அது? எங்கள பார்த்தா என்ன இளக்காரமா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க என்னன்னா கேட்டுட்டு இருக்கையில, அது என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து என்னோட இன்ஃபர்மேஷன் தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப எவ்வளோ திமிரு இருக்கட்டும். என்னையே வந்து அப்படின்னா வெளிய போ சொல்றீங்களா? உங்களுக்கு அவ்வளோ திமிராடா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னன்னா உள்ள வந்துருவான். ஏன்டா என்னோட சப்பார்டினேட் தான் இந்த இடத்துல வந்து இப்ப வந்து ஜெயிச்சிருக்கான். அப்படிங்கும்போது, இப்ப என்னோட சப்பார்டினேட்னா அடுத்து லீடர் ஆகுறதுக்கு தகுதியான ஒரு ஆள். அவனுக்கு மேல இருக்க நானும் வந்து என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான். நான் வந்து சொல்றேன், "இங்க இப்ப கதவ தொறங்க." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அந்த எல்டர் இருந்துட்டு, "இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா எங்களுடைய உத்தரவு இருந்தா தான் என்னால உள்ள போ முடியும்." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, "அப்ப நீங்க என்ன எங்கள எல்லாத்தையும் இளக்காரமா வந்து நினைக்கிறீங்களா? நாங்க இங்க இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்திருக்கோம். அப்படி இருந்து எங்கள நீங்க மதிக்கலையா?" அப்படிங்கும்போது, "எங்கள மன்னிச்சிருங்க. நாங்க அந்த மாரி எதுவும் வந்து செய்யல." அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா அவளும் என்னன்னா வந்து வர ஆரம்பிச்சுருவா. அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 2 வீடியோ வந்து போட பார்க்குறேன். இல்லன்னா நாளைக்கு வந்து போடுறேன். சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன வச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.